அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகலாம். சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திப்பாங்க. சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 7 8ஆம் இடத்துல இருக்கார். வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிகம் நீங்கள் செலவழிப்பீங்க. கட்டுமான தொழில் சிறப்பாக இருக்குது. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கார். நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் மேலதிகாரிகளுடைய கோபமும் உங்கள் வேலையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. கல்வி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் நம்பியவர்கள் ஏமாற்றம் தருவாங்க. வியாபாரிகள் கடுமையாக முயற்சி செய்து லாபம் பார்ப்பாங்க. உங்களுடைய கடன்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கையிருப்பு கூடும். சனி 3 4ஆம் இடத்துல இருக்கார். செய்கின்ற தொழிலில் மாற்றம் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். வீடு மனைகள் வாங்கலாம். ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். போட்டி பந்தயங்களில் துணிந்து இறங்கக்கூடியதாக இருக்குது. அரசு வேலை பார்ப்பவர்கள் அதிக நன்மை அடைவாங்க. கேது உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் பங்கு சந்தை அதிக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிரகநிலையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் ராகு, ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அனுசரித்து செல்வது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய போக்கில் விட்டுப்பிடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. திடீரென பண தேவைகள் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான வீணடைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது, அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. உங்களது பேச்சு மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து உங்களுக்கு முடிவில் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமும் புது தெம்பும் புது தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். பணக்கார வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. பட்டம் பதவி ஆகியவை தேடி வரலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய உள்ளம் மகிழும். விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் அசாத்திய வளர்ச்சி ஏற்படலாம்.
மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் உங்களுக்கு சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும். நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லப்படுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை வாங்குவீங்க. ஆரவாரமிக்க சூழலில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல பணியாளர்களின் தொடர்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனை மன நிம்மதியை தரும். சோதனைகள் அனைத்தையுமே சாதனைகளாக நீங்கள் ஆக்குவீங்க. பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக கூட அமையலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடு கிடைக்கக்கூடியதாகவும், சிலருக்கு குடும்ப வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு வெளியில் தங்க நேரிடலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குது. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் மனதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதாக கூட இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களின் வாழ்க்கையில் சுயமான ஒரு முன்னேற்றம் நிலவும். பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாகலாம். சுப காரிய நிகழ்ச்சிகளில் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் அதிக ஒரு லாபம் கிடைக்கலாம். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கை தேவை. இந்த காலகட்டத்தில் காரிய தடைகள் வழக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அவற்றை சில காலம் ஒத்தி போடுவது நல்லது. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வீண் ஆசைகள் விலக்கி வைப்பது நல்லது. விவசாயிகளுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பதால் தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகும். சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திப்பாங்க. சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 7, 8ஆம் இடத்துல இருக்கார். வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிகம் செலவு செய்வீங்க. கட்டுமான தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடியதாகும். புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். நண்பர்களிடம் பகை வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. கையிருப்பு கூடும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு 3, 4ஆம் வீட்டில் இருக்கார். செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு மாற்றம் உருவாகும். எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு உண்டாகலாம். வீடு மனைகள் வாங்கக்கூடியதாக இருக்குது. ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். போட்டி பந்தயங்களில் துணிந்து நீங்கள் இறங்கலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.